கர்த்தருடைய பரிசுநாமம் மையப்படுவதாக. இந்த நிகழ்ச்சி மூலியமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு அநேகர் பேர் ஏன்டா பிறந்தோம், பிறந்த செத்து போயிருக்கலாமே, வாழ்க்கையில் கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனைன்ட்டு ஏன்டா பிறந்தோம்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. இன்னைக்கு நீங்கள் பிறக்கல. பைபிள் சொல்லுது, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், உன் தாயின் கருவில் உருவாகும் முன்பே உன்னை அறிந்தேன். அப்போ நீ பிறக்கிறதுக்கு முன்னாலே அவர் அறிஞ்சிட்டாரு. இந்த பாடு அவருக்கு தெரியும், அந்த கஷ்டங்கள் தெரியும். கவலைப்படாதீங்க. இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றும், உன் சூழ்நிலையை மாற்றும், உன் கடன் பிரச்சனையை மாற்றும், நோயை மாற்றும். உன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற உன் பிள்ளைகளை வாழ்க்கை மாறும். நிச்சயமாகவே இந்த வார்த்தை உன் வாழ்க்கை தெரிய செய்யும். எரேமியாவுக்கு சொன்ன வார்த்தை, உன் தாயின் கருவில் உருவாகும் முன்பே உன்னை முன்குறிச்சு ஆண்டவர் ஒரு கைவிட மாட்டார், உன்னை மறக்க மாட்டார். உன் கண்ணீரை நிச்சயமாக பிரிச்சிருக்குது. நிச்சயமாக அந்த பதில் உண்டாகும். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் கண்ணை போடுங்க. ஆனால் இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாங்க. ஏன்டா பிறந்தோம், என்னடா வாழ்க்கைன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. வாழ்வதா சாவதா சொல்லி மன ஒருத்தரை வாழ்ந்து இன்னைக்கு நிலைமையை மாற்றுங்கப்பா. நீங்கள் பிறக்கலை, நீங்கள் உருவாக்குறீங்க. தாயின் கருவில் உருவாக முன்பே நீ முன்குறித்தீங்க ஆண்டவர். இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. இன்னைக்கு நிலைமை மாற்றும். நான் பிறந்த நல்லது, என் வாழ்க்கையை மாறிச்சது, ஏசப்பா ஆசீர்வதிச்சான்னு சொல்லி சாட்சி சொல்ல கிருபைத்தாங்க. இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை கிரியை செய்யும். இயேசு நாம் ஜெபிக்கும் என்னுடைய நல்லபிதாவே, ஆமென். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ பிரதர். கர்த்தர் கூட இருப்பார். மகிழ்ச்சியாக இருங்க. ஆண்டவர் முன்குறிச்சாரு, அற்புதம் பண்ணுவார். God bless you.